ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பொங்கல் செலிப்ரேஷனில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சு. இனி தினமும் இரவு 7:30 மணிக்கு கரெக்டாக நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். பார்க்க மறக்காதீங்க. இப்போ நம்ம மேட் த சீரீஸ் எபிசோட் 5 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அலாய்க்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். அவங்க அதை எடுத்து பேசினதுலேருந்து ரொம்பவே கத்தி பயங்கரமாகவே சத்தம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு ஜென்னுமே ரொம்ப பயந்து போய் அவங்கள அமைதிப்படுத்தி அவங்க கையிலையுமே அடிபட்டிருக்கும். அதையுமே க்ளீன் பண்ணி அவங்க கையில் பேண்டேஜ் போட்டு விட்டுருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. தாட் அவங்களுக்கு, நீ எங்கே இருக்கிற, என்னாச்சு உனக்கு, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நீ பிஸியாக இருக்கியா என்ன அப்படின்னு டாக்டர் தாட்டுமே எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் அது எதுக்குமே சிங்க் ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜென் அலாயை அமைதிப்படுத்தி டேபிளில் உட்கார வச்சு அவங்ககிட்டையுமே கேட்டுட்ருக்குறாங்க. என்னாச்சு அலாய் உனக்கு, அந்த ஃபோனில் பேசுனது யாரு, நீ எதுக்காக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறன்னு சொல்லி அலாய்கிட்ட ஜென் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜென் கேட்குற எந்த ஒரு கேள்விக்குமே அலாய் பதில் சொல்லவே இல்லை. அலாய் முழிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் குளிக்க போகிறேன்னு ஜென்னுக்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்களோட அந்த ஃபோன் எடுத்து ஒரு ட்ராயரில் போட்டு மறைச்சி வச்சுட்டு அவங்களுமே குளிக்க போயிடுறாங்க. இங்கே டாக்டர் தாட் சிங்க்கு அவங்களோட மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணலை. ஸோ அதனால் சிங்கையுமே பார்க்கலான்னு சொல்லி டாக்டர் தாட் அவங்களோட காலேஜுக்குமே வந்திருக்கிறாங்க. சிங்குமே அப்போ வர்றான். அவன் வந்ததும், நான் உனக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஆனால் நீ எதையுமே பிக் பண்ணலை, என்ன ரீசன், நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி சிங்குக்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு சிங்குமே ரொம்பவே கேஷுவலாக, இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால் என்னோடய ஃபோனையே நான் எடுக்கலை, நீ டெக்ஸ்ட் பண்ணதையும் நான் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இப்படிலாம் பண்ண மாட்ட, உனக்கு என்னாச்சு, எதனால் நீ இப்படி இருக்க, நம்ம கப்புள்ஸு உனக்கு தெரியும்லான்னு சொல்லி டாக்டர் தாட்டுமே கேட்கவும், இது நம்ம கப்புள்ஸா, இது வேற யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் டாக்டர் தாட்டு இவங்க கப்புலு, இது இவங்களோட பார்ட்னரு யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ சிங்க்கு சொல்கிறாங்க, உனக்கு ஜென்னு தான் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் பணக்காரங்க, நீயும் பணக்காரன், உனக்கு எல்லா விதத்துலேயும் ஜென் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லை, இதுக்கு தான் நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா, இது எதுவுமே நிஜம் கிடையாது, இது நடக்காதுன்னு தாட்டுமே சிங்க்குக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிங்க்கு இதெல்லாம் கேட்குறதா இல்லை. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இருக்க விரும்பலைன்னு சொல்லி சிங்க்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. தாட் அவன் கையை பிடிச்சிட்டு நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லவும் சிங்க் அவனோட கையையுமே தட்டி விட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு போகிறாங்க. அலாய் குளிக்க போனதும் ஜென் அவங்களோட ஃபோனையுமே எடுத்துக்கிட்டு அவங்களோட மாமா இன்வெஸ்டிகேட்டர் அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க மாமா கிட்ட வந்திருக்கிறாங்க. அவங்க அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அலாயோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அது வந்ததுலேருந்து அவளோட ரியாக்ஷனே சரியில்லை, அவங்க பேசுனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க மாமா கிட்ட அந்த ஃபோனையுமே கொடுக்குறாங்க. ஜென்னோட மாமாவுமே சரி நான் உனக்காக இதை பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஃபோனையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ ஜென் கேட்குறாங்க, நான் ஒன்று கேட்டேனே அது கிடச்சிதான்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கிடச்சிதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த ஒரு பாக்ஸையுமே கொடுத்து விடுறாங்க. இங்கே ஜென் வீட்டுக்கு வர்றாங்க. ஜென் வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு அலாய், நீ எங்கே போன, நான் ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி அலாய் கொஞ்சம் கேஷுவலாகவே பேசுகிறாங்க. இப்போ அலாய் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. உடனே ஜென் சொல்கிறாங்க, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீ ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லி அவங்க கையில் இருந்த அந்த பாக்ஸையுமே கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அதில் ஒரு குரங்கு பொம்மை இருக்குது. முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க, ஜென் நீ பார்க்குறதுக்கு குரங்கு மாதிரி இருக்கேன்னு சொல்லவும் ஜென் அதே குரங்கு பொம்மை தான் அலாய்க்குமே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது அப்படி பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த குரங்கு பொம்மையை எடுத்து கொஞ்சமே ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரங்கு பொம்மை கூட ரொம்பவே விளையாடுறாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜென் சொல்கிறாங்க, இதில் உன்னோட வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ண முடியும், நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை இதுகிட்ட சொல்லுன்னு சொல்லி அவங்க அந்த குரங்கு பொம்மையுமே கொடுத்துருக்காங்க. அலாய் அதை எடுத்து டச் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு, இது என்னோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியலையேன்னு சொல்லி பார்க்கவும் ஜென் பார்க்குறாங்க, ஆமாம் இது உடஞ்சி போச்சு, நான் உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லி அதையுமே வாங்கவும், இல்லை எனக்கு இதுதான் வேணும், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னு யார் சொன்னா, இப்போ பாருன்னு சொல்லி அந்த குரங்கு பொம்மையோட தலையை ஆட்டிக்கிட்டு
அலாய் அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஜென்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஜென்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜென்னை காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த குரங்கு பொம்மையோட தலையை ஆட்டி ஆட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஜென்னுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே சிரிக்கிறாங்க. நீ லோன்லியா, நீ தனியாக ஃபீல் பண்ணும்போது உன்னோட ஒரு ஃப்ரெண்டாக இதை நீ உன் பக்கத்தில் வச்சுக்கன்னு சொல்லி ஜென்னுமே அலாய்கிட்ட சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட்டுமே ஆகிறது. அலாயும் ஜென்னுமே டிவி பார்த்துட்ருக்குறாங்க. 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஜென்னுக்கு ஒரு கால் வருது. அவங்களோட மாமா தான் கால் பண்ணுறாங்க. உடனே அலாய்கிட்ட இருந்து தள்ளி போய் அந்த காலையுமே பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜென் வந்ததும் அது யாரு, டாக்டர் தாட்டான்னு கேட்கவும், ஆமாம் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், கப்பல்ஸ்லாம் டெய்லி நைட்டு தூங்கிட்டு தான் பேசுவாங்க, அது உனக்கு தெரியாதா, அதுக்காக தான் கால் பண்ணியிருக்கான்னு ஜென்னுமே சொல்கிறாங்க. ஜென் அடுத்த நாள் காலையில் அவங்க மாமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. மாமா கிட்ட கேட்குறாங்க, கால் பண்ணது யாரு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், ஆமா தெரியும், அலாயோட ஸ்டெப் ஃபாதர். கால் பண்ணுறதுக்கு எதுக்கு அலாய் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஜென்னுமே யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க மாமாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி ஜென்னுக்கிட்டையுமே யோசிச்சுட்ருக்குறாங்க. இதையுமே ஜென் புரிஞ்சுக்கிட்டு, என்னாச்சு மாமா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லவும் ஃபோனை எடுத்து ஜென் கிட்ட கொடுக்குறாங்க. அதில் லாஸ்ட் மெசேஜை நீ பாரு. ஜென்னுமே அந்த ஃபோனை வாங்கி அந்த லாஸ்ட் மெசேஜை பார்க்குறாங்க. அலாயோட ஸ்டெப் ஃபாதர் அவர் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன இருக்குன்னா, அலாயோட பிக்கு, அவங்களோட வீடியோ, அவங்க எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரியான பிக்கும் வீடியோவும் அதில் நிறையவே அனுப்பி விட்ருக்காங்க. அனுப்பி விட்டுட்டு அலாயை பிளாக்மெயிலுமே பண்ணியிருக்காங்க. நீ என்னை பார்க்க வரலன்னா இதை எல்லாத்தையுமே நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொல்லி டெக்ஸ்ட்டுமே இருக்குது. ஜென்னுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இதனால தான் அலாய் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஏன் நமக்குமே இப்போ தான் புரியுது. இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ ஜென்னோட மாமா சொல்கிறாங்க, இதை நம்ம போலீஸ்கிட்ட கொண்டு போகிறது தான் நல்லது, அவங்க இதை எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்கன்னு சொல்லவும், ஜென் இல்லை வேணாம், அலாயுமே சம்மந்தப்பட்டிருக்கா, இது அவளுக்கு இன்னுமே கஷ்டமாகவும் இருக்கும், அப்புறம் ரொம்பவே சங்கடமாக இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அவங்க மாமாக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. அவங்க மாமாவுமே அதுக்கு சரி ஓகே நீ சொல்கிற மாதிரியே பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜென் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கும்போது அலாயோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது அவங்களோட ஸ்டெப் ஃபாதர், அவர் தான் அந்த மெசேஜுமே பண்ணுறாரு. இப்போ எங்கே இருக்க, நீ சொல்ல போறியா இல்லையா, வந்து பார்க்கலன்னா உன்னோட பிக்சர் வீடியோ எல்லாத்தையுமே போட்டுருன்னு சொல்லி மறுபடியுமே பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஜென் என்ன பண்ணுறாங்க, அலாய் பண்ணுற மாதிரியே ஜென் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜென்னுமே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அலாய், என்ன நீ இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டுக்கே வரல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தது, அதனால தான் வரலன்னு சொல்லி ஜென்னுமே சொல்லி சமாளிக்கிறாங்க. ஜென்னோட ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அது அலாயோட ஃபோன் தான். உடனே அலாய்க்கு டவுட் வருது, இது யாரோட ஃபோனுன்னு கேட்குறாங்க. இல்லை அது என்னோடது தான், நான் ரொம்பவே பணக்காரான பொண்ணு இல்லை, ஸோ 2 ஃபோன் யூஸ் பண்ணுறது கேஷுவல் தான் சொல்லி ஜென்னுமே சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் அலாய்க்கு கொஞ்சமே டவுட் வருது. அவங்க அங்கேருந்து நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து மெசேஜ் பண்ணுறான், நான் பேங்காங்கில் இருக்கேன், இந்த ஹோட்டலுக்கு நீ வான்னு சொல்லி அவங்களுக்குமே டெக்ஸ்ட் பண்ணுறான். ஜென் இங்கே அவங்களோட வீட்டில் இருக்காங்க. அவங்க மாமா அங்கே தான் வந்திருக்காங்க ஜென்னை பார்க்குறதுக்கு. அவங்ககிட்ட இந்த ஹோட்டல் அட்ரஸுமே கொடுத்து நானுமே வர்றேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் இதை உனக்கு முடிச்சுட்டு நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மாமா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜென் இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள பார்த்ததும் அலைய ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் அவங்களோட அங்கிள் வந்து அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. வந்து காலிங் பெல் சத்தம் கேட்டதும் அந்த ஸ்டெப் ஃபாதர் அலாய் தான் வந்துட்டான்னு சொல்லி அவங்களோட கதவை போய் பார்த்தா இந்த மாமா வந்திருக்கிறாங்க. உடனே அவன் கதவை திறந்துடும். உடனே இவங்க லாக் பண்ணி அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் என்னை விடுன்னு கத்துறான். வேற எதுவுமே அவன் வாயை திறந்து சொல்லவே இல்லை. அலை அங்கே இருந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று தோணுது,
ஜென்னோட ஹேண்ட்பேக் அதில் தான் இருக்குது. அவங்க அந்த ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோனையுமே எடுத்து பார்க்குறாங்க. அதில் உள்ள மெசேஜ், அதில் ஜென் அலாய் டெக்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மெசேஜ், அந்த பிக்சர், அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. உடனே அந்த ஃபோனை தூக்கி எறிகிறாங்க. அலாய்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஜென்னுக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பார்த்துட்ருக்குறாங்க. அலாய் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என் ஃபோனை நீ எப்படி எடுக்கலான்னு சொல்லு. இதை வேற யார் பார்த்துருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை பார்த்து ஜென், நீ இதை பார்த்துருக்கவே கூடாது, நீ இதை பார்த்துருக்கவே கூடாதுன்னு ரொம்பவா சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அழுகிறாங்க. திரும்ப இந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, இதை யார் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ பார்த்துருக்க கூடாது, நீ கண்டிப்பாக பார்த்துருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அலாய்க்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் அலைகிறாங்க. ஜென்னுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவங்க பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அலாய் அதுக்குமே அவங்கள விடலை. நீ என்னை தொடாத, நீ என்னை தொடக்கூடாது. ஜென்னை பக்கத்துலேயே வர விடாமல் ரொம்பவே கத்தி அழுகிறாங்க. என்னதான் ஜென் எவ்வளோதான் சொன்னாலும் அலாய் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரில. வேறு வழியே இல்லாமல் ஒரு சங்கிலி எடுத்து அவங்க கையையுமே லாக் பண்ணிடுறாங்க. அவங்க கையை லாக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, எதுவுமே உன்னோட தப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அலாய், இதெல்லாம் என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல. உனக்கு என்ன பிடிக்காம போயிடும், நீ என்ன வெறுத்துருவ, இனி நீ என்ன லவ் பண்ண மாட்டேன் நீ, அலாய் சொல்லி அழுகிறாங்க. ஜென்னு, இல்லை, நான் உன்னை எப்போவுமே வெறுக்க மாட்டேன், அது என்னால் கண்டிப்பாக முடியாது, நான் என்ன சொல்கிறேன் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அலாயோட நெஞ்சில் ஜென் தலை வச்சு சொல்கிறாங்க. ஜென் அலாயோட நெஞ்சில் சாஞ்சிட்டு சொல்கிறாங்க, இது என்னோட இதயம், இது ரொம்பவே தூய்மையானது, இதில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு ஜென்னு ரொம்பவே பொறுமையாக சொல்கிறாங்க. ஆனால் அலாய், இல்லை, நான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதெல்லாம் தெரிஞ்சால் எங்கே நீ என்ன வெறுத்துடுவியோன்னு எனக்கு ஒரு பயம், அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைன்னு அலாயுமே சொல்கிறாங்க. இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாமே புரியுது, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ அவசியமே இல்லைன்னு ஜென்னுமே சொல்கிறாங்க. ஆனால் அலாய், இல்லை, நீ என்ன தொடாத, நான் கரை படிஞ்சிட்டேன், இனி நீ என்னை அப்படி பார்க்கக்கூடாது, என்னை இந்த மாதிரி பார்த்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை விடுன்னு சொல்லி அலாய் ரொம்பவே அழுகிறாங்க. ஆனால் ஜென், இல்லை, அது அந்த மாதிரி கிடையாது, நான் அப்படி உன்னை பார்க்கல, நீ என்னை நம்பு, நான் அப்படி உன்னை பார்க்கல, நான் எப்படி உன்னை பார்க்குறேன்னா அதை நான் உனக்கு இப்போவும் புரிய வைக்கிறேன், என்னை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு ஜென் அலாயை கிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதை விட்ட வேற வழியே தெரில. தன்னோட லவ்வை அலாய்க்கு எப்படி காட்டணும், எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜென்னுமே அலாயை கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அலாய், எங்கே ஜென் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பார்த்துட்டாலேங்கிற வருத்தம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் ஜென் அதுக்குமே, நான் உன்னை அப்படி பார்க்கல, நான் இப்போவுமே உன்னை அதே லவ்வோடு தான் பார்க்குறேன்னு சொல்லி தான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்கிறத அலாய்க்குமே காட்டுறாங்க. அவங்களோட முத்தத்தால் அவங்க லவ்வை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமோ ஜென் அந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு லவ்வை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு விதத்தில் அலாயை கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் ஜென்னோட இடத்துல அது அவங்க லவ்வை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜென்னோட மாமா அந்த அக்யூஸ்டை பிடிச்சி அவங்ககிட்டயுமே விசாரிச்சிட்ருப்பாங்க. நீ எதனால் இந்த மாதிரி பண்ண, உன்னோட ஃபோன் எங்கே, உன்னோட வீடியோஸ் எங்கே, அது எல்லாத்தையுமே டிலேட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு அவனோட ஃபோனையுமே வாங்கி பார்ப்பாங்க. அதில் இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வீடியோஸ் அது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்ததும் அவங்க அங்கிளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். அவங்க அதை எல்லாத்தையும் டிலேட் பண்ணணும்னு ஃபோனை வாங்கும்போது இவன் அந்த அங்கிளையுமே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுவான். அந்த அங்கிளும் அவனை விரட்டிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. அவனை குறுக்கு வழியில் போய் மடக்கி பிடிச்சிருவாங்க. அவனை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கன்னையுமே எடுத்து நீட்டுவாங்க. இங்கே ஜென்னோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நான் இதை முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இந்த எபிசோடு இதோட முடியுது. இதுக்கப்புறம் அவங்களோட லவ் எந்த மாதிரி இருக்குது,
எந்த மாதிரி அவங்க அன்பை செலுத்துகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.